கிரக பயிற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களையெல்லாம் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிற காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளை பற்றி தினந்தோறும் ஒரு செய்தியை நாம் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் அனுபவித்து வருகிறோம். மகா பெரிவாளுடைய பரம பக்தர் ஒருவர் எப்பொழுது பார்த்தாலும் காஞ்சிபுரத்திற்கு சென்று பெரிவாளை தரிசித்து விட்டுத்தான் அந்த மாதம் அந்த வாரத்திற்கான வேலையை தொடங்குவார். அவ்வளவு முழுமையான ஈடுபாட்டோடு உரிய பக்தர். ஒருமுறை பக்கத்தில் ஒரு நண்பர் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போகிறேன், வருகிறாயா என்று கேட்ட உடனே உடனடியாக ஒத்துக்கொள்கிறார். வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு நானும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு வருகிறார். வீட்டிற்கு வந்த உடனே தன் மனைவி இடத்திலே என்னுடைய நண்பர் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போகிறார், நானும் வருகிறேன் என்று சொல்லிய உடனே அவருடைய மனைவி சொல்கிறாள், மகா பெரிவாளே ஒரு மிகப்பெரிய வைத்தீஸ்வரர் தானே, நீங்கள் அங்கு செல்ல வேண்டுமா? பெரிவா பக்தராகிய நீங்கள் பெரிவாளை தரிசித்தாலே வைத்தீஸ்வரனை தரிசித்தது போல் ஆகிவிடாதா என்று கேட்ட உடனடியாக மகா பெரிவாவுடைய திருவுருவப் படத்திற்கு முன்பாக விழுந்து வணங்கி உலகத்தை காக்குகிற இரட்சகரே வைத்தீஸ்வரனே என்று சொல்லி நமஸ்காரம் செய்கிறார். அப்படி நமஸ்காரம் செய்துவிட்டு தன்னுடைய அறைக்கு வருகிற பொழுது திடீரென்று வாசலில் மணி ஒலிக்கப்படுகிறது. திறந்து பார்த்தால் வைத்தீஸ்வரன் கோவிலிலிருந்து வருகிறேன் என்று ஒரு அன்பர் வைத்தீஸ்வரன் கோவில் பிரசாதத்தை கையிலே எடுத்து கொண்டு வந்து இந்தாருங்கள் என்று அவரிடத்தில் கொடுத்த மாத்திரத்தில் மகா பெரிவா என்கிற வைத்தீஸ்வரனை நினைத்த மாத்திரத்திலே நான் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போகாவிட்டாலும் உடனடியாக வைத்தீஸ்வரன் கோவிலுடைய பிரசாதம் தனக்கு வந்திருக்கிறது என்று மிகுந்த சந்தோஷத்தோடு தன் மனைவியிடத்திலே சிலாகித்து கொண்டார். என்னுடைய அருமைக்குரிய நண்பர் பத்திரிகை துறையிலே இருந்தவர், ஆத்வி மீடியா என்கிற விளம்பர நிறுவனத்தை நடத்தி வருகிற கூடலூர் மு. ஆதவன் என்கிற நண்பர் அடிக்கடி சொல்லுவார், கான்டாக்டுக்கும் கனெக்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லுவார். நாம் ஒருவரிடத்திலே எதேச்சையாக நாம் பேசினால் அதன் பெயர் கான்டாக்ட். ஆனால் கனெக்ட் என்றால் எப்பொழுதுமே ஒருவரை நினைத்து கொண்டே இருந்தால், தன்னுடைய பெற்றோர்கள் வேறு ஊரில் இருந்தால் ஏதோ பேசுவது என்று இருந்தால் அது கான்டாக்ட். ஆனால் அடிக்கடி அவரை பற்றியே நினைத்து கொண்டிருப்பது தான் கனெக்ட் என்று அடிக்கடி சொல்லுவார். அதே மாதிரி எப்போதுமே நாம் மகா பெரிவாரிடத்திலே கான்டாக்டாக இருக்கக்கூடாது, பெரிவா என்கிற ஒரு பேர் அமுதத்திடத்தில் நாம் கனெக்டாக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி ஆதவன் சொல்வதை நினைத்து பார்க்கிற பொழுது இந்த சம்பவம் அதோடு ஒத்துப்போவதாக இருக்கிறது. நாம் பெரிவாரிடத்திலே சரணாகதி தத்துவம் என்பது போல நம்முடைய சுகதுக்கங்கள் அனைத்தும் எப்படி கிருஷ்ண பரமாத்மா கீதையிலே சொல்வது போல ஒரு செய்தி சொல்லுவார், உன்னுடைய சுகதுக்கங்கள் அனைத்தையும் என்னிடத்திலே ஒப்படைத்து விடு, நான் உன்னை பாதுகாத்து கொள்கிறேன் என்று கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா சொல்வது போல உங்களுக்கு நம்முடைய LICயிலே கூட அந்த கைகளை விரித்து கொண்டு ஒரு மோட்டோ இருக்கும், சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கும். அது இதுதான், யோகக்ஷேமம் பகாம்யகம் என்கிற வார்த்தை. உங்களுடைய சுகதுக்கங்கள் அனைத்தையும் எங்களிடத்திலே பாலிசியாக ஒப்படைத்து விடுங்கள், நாங்கள் உங்களை பாதுகாத்து கொள்கிறோம் என்பது போல அந்த செய்தி இருக்கும். அதே போல நம்முடைய சுகதுக்கம் எதுவாக இருந்தாலும் மகா பெரிவா என்கிற அமுதத்திடம், மகா பெரிவா என்கிற உலக இரட்சகரிடத்திலே நாம் ஒப்படைத்து விட்டால் கண்டிப்பாக பெரிவா நம்மளை காப்பாற்றுவார். ஆகவே நாம் பெரிவாரிடத்திலே கான்டாக்டாக இல்லாமல் நண்பர் ஆதவன் சொன்னது போல
அவரோடு எப்பொழுதும் கனெக்டாக இருந்தால் பெரிவா நம்மை அருள்பாலிப்பார் என்பது உண்மை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.